இப்போலாம் எல்லா ஹீரோஸோட ரசிகர்களுமே எங்கால தான் சூப்பர் ஸ்டார், எங்கால தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்டார்ன்றது பதவியோ, இல்ல காசு குடுத்து வாங்குற பொருளோ கிடையாது. அது ஒரு பட்டம். ஒருவேளை சூப்பர் ஸ்டாருக்கு பதிலா டைமண்ட் ஸ்டார், பிளாட்டினம் ஸ்டார், இல்ல கோல்டு ஸ்டார் இந்த மாரியான பட்டங்கள் அந்த டைம்ல யாராவது வச்சிருந்து, அவங்க இன்னைக்கு உச்சத்துல இருந்தாங்கன்னா, இன்னைக்கு எல்லாம் அந்த பட்டத்த அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒண்ண நல்லா புரிஞ்சுக்கிங்க. போர்ல எல்லார்கிட்டயும் கவசம் இருக்கும். ஆனா கர்ணனோட கவசத்துக்கு மேல பயமும் மரியாதையும் இருக்கும். கவசத்தினால கர்ணனுக்கு மரியாதை கிடையாது. கர்ணன் இருக்கிறதுனால அந்த கவசத்துக்கு தனி மரியாதை. எங்கால தான்டா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நீங்க சொல்றது மூலமாவே என்ன யோசிக்க வேண்டியிருக்குன்னா, ரஜினி கிட்ட இருந்த பட்டத்துக்கே இந்த அளவுக்கு மரியாதையா? அப்படின்னு தான் யோசிக்க தோணுமே தவிர, உங்கால யாரும் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு அடுத்தபடியா, ரஜினிக்கு அரசியல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அரசியல்லாம் வராது அப்படின்றவங்களுக்கு சொல்லிக்கிறேன். 1996ல நேரடியா அதிமுகவையும், ஜெயலலிதா அவர்களையும் விமர்சிச்சவர். கடுமையா தாக்கியிருந்தாரு. இதெல்லாம் நார்மல் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, 1991ல ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக 1996ல ஜெயிச்ச இடம் 4. 1996ல திமுக ஆளுங்கட்சி ஆவறதுக்கு முன்னாடி 1991ல அவங்க ஜெயிச்ச இடம் 2. நான் இதுக்கு முழுசா ரஜினி தான் காரணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவரும் முதன்மை காரணம். அதனால அவருக்கு அரசியல் தெரியாதுன்னுலாம் யாரும் சொல்லாதீங்க. இதெல்லாம் எதுக்கு இன்னைக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறந்த நாள்.